எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இருமல், சளி, காய்ச்சல் ஏதாவது வரும்போது இந்த மாதிரி வந்து மருந்து மாதிரி செஞ்சு சாப்பிட்டா, சூப் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதுக்கு வந்து இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்துக்கோங்க, பூண்டு வந்து 3 பல் எடுத்துக்கோங்க, சீரகம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகு 6 எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து ஒரு 3 லிட்டர் குக்கரில் போட்டாச்சு. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து அதையும் அதுக்குள்ளே ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து பெரிய பர்னரில் வந்து மீடியத்தில் வச்சாச்சு. உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதில் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் சீனி, வெள்ளை சீனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஏதாவது கொஞ்சமாக கலந்து அது கூட சேர்த்து அந்த சாறை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த வடிகட்டினதை வந்து எடுத்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சீனியோ இல்லைன்னா வந்து நாட்டு சர்க்கரையோ போட்டு கலந்து கொடுங்க. பெரியவங்களும் அப்படியே சாப்பிட்லாம். நன்றி. இப்போ வந்து அவரைக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது வந்து தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம். அவரைக்காய் வந்து இந்த மாதிரி 2 பக்கம் அந்த நாரை எடுத்து பிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக பிச்சு எடுத்துக்கோங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த மாதிரி நல்லா பிச்சு எடுத்து தனியாக ஒரு கிணத்துல போட்டுட்டு இது வந்து 1/4 கிலோ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1/4 கிலோ வந்து ஒரு 2 பேருக்கு நல்லா பத்தும் தாராளமாக. அதை எடுத்து கழுவிட்டு 3 லிட்டர் குக்கரில் போட்டிருக்கேன். 2-2.5 லிட்டர் குக்கரில் கூட போடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிட்டு தண்ணி வந்து ஒரு 200 ml தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து பெரிய பர்னரில் நான் வச்சுருக்கேன். ஆரம்பத்துலேருந்து மீடியத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் அடித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பொரியல் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இதை வந்து சமைச்சு சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க. தேங்காய் வந்து ஒரு 10 எடுத்து அதையும் வந்து சின்ன சின்னதாக வெட்டி மிக்சியில் போட்டு அதை துருவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காவை எடுத்து அந்த அவரைக்காய் பொரியலில் போட்டுடலாம். இதை மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி. இப்போ வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு வந்து கேழ்வரகு கொழக்கட்டை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது வந்து கேழ்வரகு மாவு வந்து மெஷரி கப்பில் வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க, 72 கிராமு. அப்புறம் வெள்ளைச்சீனி வந்து 72 கிராம் வந்து 1/4 அதுவும் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து 20 கிராம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்புறம் என்னெல்லாம் நட்ஸு பிடிக்குமோ அதெல்லாம் கூட எடுத்து அதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு வந்து இறுக்கி பிடிச்சி கொழக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்புறம் இட்லி சட்டியில் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இட்லி தட்டில் வந்து அந்த கொழக்கட்டை இதெல்லாம் மாவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து பெரிய பர்னரில் வந்து மீடியத்தில் வச்சுருக்கேன். ஆரம்பத்துலேருந்து மீடியத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதை எடுத்து வந்து குழந்தைங்க சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கு வந்து வெள்ளைச்சீனி இல்லாமல் வெறுமனை இது மட்டும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி.